நீங்க தாங்க உங்க தலையை எல்லாத்தையும் விடுறீங்க. சௌந்தர்யா நீ அப்படியே ஜாலியா பேசுற மாதிரி என்ன வேணா பேசி போவாத சௌந்தர்யா. இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சரி மற்றும் ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க 3 பேருக்குள்ள வந்துட்டு சண்டை வருது. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி தேவையில்லாமல் உள்ளே போயிருப்பாங்க போல. இதனால ஜாக்லினும் கடுப்பாகிறாங்க, சௌந்தர்யாவும் கடுப்பாகிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு என்னை மார்க் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க போல மஞ்சரி. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் செம்மையாக கடுப்பாயிட்டு, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை மார்க் பண்ணுறதுக்கு தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த இடத்துல மஞ்சரி கொஞ்சம் அப்செட் ஆகும்போது சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தாங்க தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலையும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மஞ்சரி கடுப்பாயிட்டு, சௌந்தர்யா நீ அப்படியே சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே பேசிலாம் நினைக்காதன அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சௌந்தர்யாவும், இங்கே பாருங்கள் நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தான் செவுத்தை உடச்சிக்கிட்டு உள்ளே வர மாதிரி உள்ளே வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சரி எப்போவுமே தேவையில்லாத ஒரு விஷயத்தை வச்சு சண்டை ஒழிப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அட் த சேம் டைம் சௌந்தர்யாவும் ரொம்ப கேவலமான அட்டிடியூடை காட்டுவாங்க அப்படின்றதும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜாக்லினும் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மஞ்சரி எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கடுப்பாக தான் பேசியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு நாளுக்கு நாள் சண்டை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இது இன்னும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.